எம்ஜிஆர் கூட கொள்கையில் பிடிப்பு இருந்திருந்தாக்கா, கொள்கையில் வந்து வேகமாக இருந்திருந்தாக்கா, தன்னை வந்து அந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு சுற்றி இருந்திருக்க மாட்டார். தொப்பியை கட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில் வரலையே அவர். தொப்பி கண்ணாடியை கழட்டிட்டு வரவே இல்லையே. என்றைக்கு தொப்பி போட ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் அதை கடைசி வரல அதை கழட்டவே இல்லையே அவர். ஒரிஜினல் மூஞ்சை காட்டலையே. அப்போ தான் அப்போது ஸ்டாலின் வந்து இளைஞரணி தலைவராக இருக்கும் அதை கிண்டல் பண்ணார். என்டி ராமராவ் அப்போ அரசியலுக்கு வர்றார். 6 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சார் அவர். என்னென்னு கிண்டல் பண்ணார் எம்ஜிஆர்? அதை தான் ஆட்சி தேர்தல் இது பண்ணுறாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் நடக்குது. அன்றைக்கி காலையில் எம்ஜிஆர் என்டி ராமராவ் திருப்பதியில் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு போகிறார். அதை தான் ஸ்டாலின் சொன்னார். அவர் தேர்தலுக்காக மொட்டை அடிச்சுட்டு மொட்டை தலையோடு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. இவர் தொப்பியை போட்டுக்கிட்டு வழுக்கத்திலே மறைக்கிறது தொப்பியை போட்டுக்கிட்டு சுற்றுறாரு. இது பாடி ஷேமிங் கமெண்ட் இல்லையா? அதாவது தன்னுடைய கவர்ச்சியை காட்டி தான் நிற்கிறாருன்னார், கொள்கையை காட்டி நிற்கல. அவர் தைரியமாக கொள்கையை சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு கொள்கையில் உன்னுடைய கவர்ச்சியை காட்டிட்டு வர்றேங்கிறது தான் அவர் சொன்ன கமெண்ட்டு. புரியுது. அதுதான் அதில் அர்த்தம். அதே தான் இங்கே வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, உன் கொள்கை என்னன்னு இது வரலும் சொல்லலை, என்னன்னே தெரியாது.